நிறைய விசுவாசம்க்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அதில் எப்படி தலை 2 கெட்டப்பில் வருவார், அதே மாதிரி 2 கெட்டப்பு. அதில் எப்படி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சோ, பாண்டிங் எமோஷன்லாம் இருந்துச்சோ, அதே மாதிரி இதுலேயும் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பாண்டிங் எமோஷன் அதே மாதிரி ஒரு சாங் இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. படம் ஆக்ஷன் மூவி எல்லாமே நல்லா இருக்கு. பொண்ணுக்காக பண்ணுறது அம்மா அவங்க ஒய்ஃப்காக பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கு. அவன் வந்து அவங்க நல்ல ஒரு மனுஷனாக இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார். அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபை சாவடிக்கிறதுனால அந்த கேஸ்ட் விஷயமா பண்ணுறதுனால அவர் பிடிக்காமல் போகுது, அதனால் சாவடிக்கிறான். அது மூலிமா வச்சு இது பண்ணுறான். நல்லா படம் புரிஞ்சிருச்சு. அவங்க வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க படம். அவங்க கேரக்டர் அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோ கேரக்டர் தான் ப்ரோ, ஜெயம் ரவி கேரக்டர் தான் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஒரு எமோஷனல் ஃபீலிங் ஃபர்ஸ்ட் படமே இவர் அப்படி தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. புரியல பொண்ணா? ஆமாம் ப்ரோ, கிளைமேக்ஸில் செம்மையாக ஒரு என்ட்ரன்ஸோட செம்மையாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து இந்த வாட்டி செம்மையாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு, பார்க்க சூப்பராக தான் இருக்கு. யோகி பாபுலாம் அல்டிமேட் ப்ரோ. யோகி பாபுலாம் சொல்லவே தேவையில்ல, மாலை வச்சு செஞ்சுட்டாரு. யோகி பாபுலாம் செம்ம கேரக்டரு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது ஜெயம் ரவி சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேரக்டர் ரொம்ப அடாப்டாக நல்லா கேரக்டராக வாழ்ந்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ஸ்டோரி வந்து என்னன்னா, இப்போ ஜெயிலுக்குள்ளே வந்து சில நிரபராதி கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வெளியே பரவாயில்ல, அந்த ரீசெண்ட் டைமில் பரவாயில்ல ஃபேமிலி பார்க்க வரும்போது, ஸோ அவங்க ஃபேமிலியே தப்பாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. சில அப்பாவோட இது எதுவும் தெரியாமல். அதே டைம் இந்த சமூகம் வந்து சுற்றி இருக்கிற சமூகம் எப்படி, அந்த கைதி எப்படி பார்க்குறாங்க, ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சைரன் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க படுற சில கஷ்டங்கள், அவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ப்ரோ. அவ்வளோ ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. எங்கேயும் லேக் இல்லை, போர் அடிக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் ப்ரோ. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. மோஸ்ட்லி யோகி பாபு சார் தான் படத்தை வந்து சில வர இடத்துல எல்லாம் ஃபுல்லாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. சில இடத்துல ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நல்லா இருக்குது காமெடி எல்லாமே. கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்குது. எண்டு வரைக்கும் படம் எண்டு வரைக்குமே வராங்க. நல்லா இருக்குது அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம். விஜய் சார் மாதிரி சில இடங்களில் சும்மா லைட்டாக நடக்கிறது, சும்மா டைலாக் பேசுறது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அவருக்கு ஒரு தனி ரெகக்னேஷன் கொடுக்கலாம். ஸ்க்ரீன் பிளேக்குன்னு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஸ்டோரியே எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேயால் வந்து அதை வந்து எப்படி மேலே கொண்டு போகிறது அப்படின்றத வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி சாரோட கம்பேக்கு, கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. சமுத்திரகனி சார், அனுபமா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஸ்டோரி வந்து சிம்பிளாக இருந்தாலும், பிளாட் சிம்பிளாக இருந்தாலும், அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டர்ஸ். ஸ்க்ரீன் பிளே தான் பெஸ்ட்டு. இப்போ வர எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், யங் டேரக்டர்ஸ் யாருமே இந்த படத்தை பார்த்து அது எப்படி ஒரு யூஸ்வல் சிம்பிளான கதை எப்படி நம்ம 2 மணி நேரம் ஆடியன்ஸை எங்கேஜாக வைக்கிறதுன்றதுக்கு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாக வராப்பில் யோகி பாபு அவரோட காம்பினேஷன்ஸு எல்லாமே, ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக. கீர்த்தி சுரேஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. 2 பேருமே வந்து ஈக்குவலான, அவங்க 2 பேருமே ரொம்பலாம் எக்ஸாஜரேட் பண்ணி நடிக்க மாட்டாங்க. கதைக்கு என்ன, கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நடிக்கிற ஆளுங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஷியோர் ப்ரோ. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கன்ஃபார்ம் இந்த படம் நிறைய நாள் ஓடும். சைரன் வந்து நல்லா இருக்கு. ஜாதி வெறியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஹீரோ, தன்னோட குடும்பத்தை இழந்த ஒரு ஹீரோ, அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்களை வந்து பழி வாங்குற ஒரு கதை. பட் நார்மல் பழி வாங்குற கதையாக இல்லாமல் ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நிறைய விசுவாசம்க்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அதில் எப்படி தலை 2 கெட்டப்பில் வருவார், அதே மாதிரி 2 கெட்டப்பு. அதில் எப்படி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சோ, பாண்டிங் எமோஷன்லாம் இருந்துச்சோ, அதே மாதிரி இதுலேயும் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பாண்டிங் எமோஷன் அதே மாதிரி ஒரு சாங் இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் அவங்களோட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே தான். பட் அவங்களுக்கு அந்த காப்ரோல் பெருசாக சூட் ஆகலை. அந்த கெட்டப் ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. அனுபவமா கொஞ்ச நேரம் தான் வராங்க. ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷனு, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே பிரதர், இது நம்ம ரெகுலராக பார்க்குற ரிவெஞ்ச் ட்ராமா தான். பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டு, அப்படி ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் படம். அப்படியே தான் போகும், ஒரே மாதிரி தான் போகும். பட் படமாக எடுத்த விதம் நல்லா இருந்தது.
இன்னும் கொஞ்சம் ரேசியாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கீர்த்தி ஜெயம் ரவி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கீர்த்தி சுரேஷ் அவங்க ரோல் என்னவோ அதை பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடத்துல இரிட்டேட்டாக இருந்தது, பட் மற்றபடி நல்லா இருந்தது. எப்படின்னா நம்ம ஒரு அவங்கள வேற மாதிரி ரோல்லே பார்த்து நம்ம பழகிட்டோம். ஸோ புதுசாக போலீஸ் ரோல் அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். முழுமையாக இருந்தது அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டேனே. நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இல்லாமல் வேறுபட்டு இருந்தது. கிளைமேக்ஸில் அந்த அந்யோன்யம் ரொம்ப நல்லா இருந்தது. யோகி இப்போ படம் ஃபுல்லாக வராருங்க. அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வர்றாரு. நல்லா இருக்கு. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரு, காமெடி, ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் அனுபவ பரமேஸ்வரி வரவங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அவங்க டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்காது. யோகி பாபு விஷயம் நல்லா இருக்குது. நிறைய சீன்ஸ் ஜெயம் ரவிக்கும் யோகி பாபுக்கும் வருது. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பாப்பா பார்த்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த மற்ற படத்தை விட இந்த படத்தில் நல்ல வேரியேஷன் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இந்த படத்தில் எந்த சீனும் போர் அடிக்கல, எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து அப்படி அவரை ரசித்தோம். என்னடா அது ஒரு இந்த கெட்டப் அவர் செட் ஆகுமான்னு பார்த்தோம். ஆனால் இவரை மாரி அந்த கெட்டப் வேறு யாருமே பண்ணவே முடியாது. அந்த டைரக்டர் வந்து அவரை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதை விட அவர் பயங்கரமாக நடிச்சிருக்கார். ஒரு சீனும் பார்க்க எனக்கு படம் முடிச்ச மாதிரியே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா இன்ட்ரோல் பிளாக் வந்துருச்சு. படம் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எனக்கு சொல்கிறதுக்கே தெரியல. பக்கா படம். அவங்க அந்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க காமெடி நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள அந்த கோமாளி படம்லாம் இருக்குதுங்களா, அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அவர் அசிஷலாக பண்ணுற கேரக்டர் தான். ஆனால் எனக்கு அவர் கொஞ்சம் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அவர் அப்படியே ஆவரேஜாக பண்ணிட்டார். ஏன்னா ஜெயம் ரவி அவர் ஸ்கோப் பண்ணனால அவர் கம்மியாயிட்டாரான்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் தான் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த பொண்ணு கடைசியில் தான் அப்பான்ற ஒரு அந்த ஃபீல் வரும் அந்த பொண்ணுக்கு. அது வரைக்கும் எங்கள் அப்பான்னா ஒரு ஜெயிலர், இது அந்த மாதிரி ஒரு கைதி, அவர் அந்த ஒரு ஃபீல்லே இருக்கும் அந்த பொண்ணு. கடைசியாக அப்பா அந்த ஃபீலில் கடைசியில் அப்பான்னு ஒரு ஃபீல் சொல்லும். அது அப்படியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஜெயம் ரவி சொல்ல விஷயம் அதுதான். இந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததில்லை. பொண்ணாக இருந்தால் எனக்கு சந்தோஷப்பட்டு பொண்ணு அது உண்மையிலே சொல்லியிருக்காரு. அது ஃபீல் பண்ணியிருக்காரு அவரும் படத்தில். படம் நல்லா இருக்கு சார். ஜெயம் ரவி சார் ஆக்டிங்கு என்ன சொல்கிறது, இன்னும் அவர் லோகேஷ் சார் இதுமாரி படம்லாம் பண்ணோம். அவர் டைரக்ஷனில் படம் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவர் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஒரு கேரக்டர் ஒன்று வரல, அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார்ல, வயசான கேரக்டர் ஒன்று பண்ணார்ல, ஒரு குழந்தைக்கு அப்பாவா, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதை சமுத்திரகனி சார் அந்த வில்லன் எப்பயும் அவரோட இது நல்லா பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க வந்து போலீஸாக நடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம என்ன பண்ணாரு, மாமன்னன் படத்தில் வந்து நடிச்சாங்களா ஒரு கேரக்டர், சட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கெட்ஸா, அது கொஞ்சம் தூக்கலாக பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வந்து ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. ஸோ ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ. என்ன பிடிச்சிருந்த படத்தில் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு தான் காட்டியிருக்காங்க படத்தில், வேறு எதுவும் இல்லை. தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எதை நோக்கி போகுதுன்னே தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் அப்படியே மேனேஜ் பண்ணி பக்கா பண்ணிட்டாங்க. ஸ்டோரி வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி கன்வின்சிங்காக எல்லோரும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ரிவெஞ்ச் ஸ்டோரினாலே என்ன காமனாக என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பரவாயில்ல வந்து ஒரு வெளியே இது பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, நைஸ். கீர்த்தி சுரேஷ் பக்கா பயங்கரம், வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். அனுப்பமாக்கு அவ்வளோ ரோல் இல்லை. ஸோ அவங்க டெஃபன்டம்னால அவங்க பேசவும் எதுவும் கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ அதுவே நல்லா பண்ணியிருந்தாங்க. டெஃபன்டம்னாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அனுப்பம் சின்ன பொண்ணு கேரக்டர் எப்படி பண்ணியிருந்தாங்க. அவங்க வளர்ந்துட்டாங்க இந்த படத்தில், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க நியூவாக இருந்துச்சு பார்க்க. யோகி பாபு ஜெயம் ரவி தான் அங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. காஸ்ட் ஓரியன்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணும்போது மர்டர்லாம் நடக்குது இல்லையா, அதை பற்றின கதை. அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. தென் வெஞ்சன்ஸ் இருக்குது, ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே தான், பார்க்கலாம்.
ஜெயம் ரவி யோகி பாபு நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி சீன்ஸ்லாம் சீரியஸான சுச்சுவேஷன்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. யோகி பாபு அஸ் யூஷுவல் காமெடி ரோல் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அந்த த்ரில்லர் ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு? ரிவெஞ்ச் எப்படி ஹேண்டில் பண்ண விஷயம்? ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அந்த அந்த வெஞ்சன்ஸ் அவங்க ஜெயம் ரவியோட ஃபேஸில் நல்லா கொண்டு வந்திருந்தாங்க சீரியஸாக. ஓகே தான், பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் அண்ட் அனுபமா எப்படி? அனுபமா கேரக்டர் வந்து கொஞ்சம் சைலன்ஸாக தான் கொண்டு வந்திருப்பாங்க அவங்க, ஏன்னா அவங்க டெஃபரெண்டாக. அதுக்கப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கெத்தாக அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாருக்குமே எல்லா ஆக்டருக்குமே நல்ல படம் நடிச்சிருக்கு எல்லாத்துக்குமே. ரவி அண்ணாவுக்கு வந்து நல்ல கெட்ட பெருசாக லேகெல்லாம் எல்லாம் எதுவும் இல்லை. ஆக்டிங் கீர்த்தி சுரேஷுக்கும் அவங்களுக்கும் அண்ணனுக்கும் உள்ள ஆக்டிங் நல்லா இருக்கும். இப்போ டைரக்டர் ஃபஸ்ட்டு படம், அதனால் இன்னும் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. அடுத்த படம் அவர்கிட்ட என்னன்னு எதிர்பார்ப்போம், அவ்வளோதான். நல்ல எப்பயும் அண்ணன் யோகி பாபு இருந்துச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. காமெடி பெருசாக காமெடி அதிகமாக தேவைப்படலை. இந்த படத்துக்கு தேவைப்பட்டாலும் வச்சுருக்காங்க, அவ்வளோதான்.